Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். Graph in the figure, shown in the figure, graph in the figure இல்லை. Shown in the figure are velocity time graph of two particle P1 and P2. Which of the following statements about their relative motion is true? இதில் relative motionல எது true? நல்லா பாரு, எப்பயுமே P2 விட இவனோட ஸ்லோப் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போ velocity of P1 is greater than velocity of P2. அப்போ velocity 1 with respect to velocity of 1 with respect to 2 போட்டால் எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குமா? அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்பயும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுது. ஜீரோவா இல்லை, ஜீரோனா ரெண்டு லைன் பேரலாக இருக்கணும், ரெண்டு லைன் பேரலாக இருந்தால் தான் ஜீரோ கிடைக்கும். ஓகேவா? ஸோ கண்டினியூஸ்லி இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ்னா என்ன, மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னிடியூட் கேட்குறாங்க. ஓகே, மேக்னிடியூட் வேணால் நம்ம என்ன பண்ணுறோம், மாட்லஸ் கொடுத்துருவோம். அப்படின்னா டிக்ரீஸ் ஆக வாய்ப்பே இல்லை. வெலாசிட்டி ஆஃப் 2 வித் ரெஸ்பெக்ட் டு 1 கண்டுபிடிச்சாலும் இந்த வேல்யூ நெகட்டிவ். ஆனாலும் உங்கள் மேக்னிடியூட் தான் கேட்குறாங்கனால இது என்ன ஆயிரும், பாசிட்டிவ் ஆயிரும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இதில் புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.